ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்துட்டு இன்ஸ்பெக்டராக இருந்தார். அதுக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு முன்னாடி போலீஸாக இருந்தார். நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிறப்ப அப்போ நான் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போது எங்கள் லைன்லலாம் இருக்கும் ஆப்போசிட்டில் அந்த ஒரு அண்ணா ரங்கராஜண்ணான்னு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க வீட்டில் நாங்கள் ஐயரு ரங்கராஜனா கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருப்போம். அவங்க ரங்கராஜனோட தங்கச்சி கூட நாங்கள் விளாடுவோம். அப்போது அந்த அண்ணா இந்தா பாப்பா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ணா இது என்னன்னா, இது நடராஜ் ரப்பர் மாதிரியே இருக்குது, அச்சுக்குங்குது என்னன்னா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த ரங்கராஜன்னா இன்னொரு அண்ணங்கிட்ட, ஐயர் பிள்ளையை சாப்பிட வச்சிட்டேன் பார்த்தியா, கறி சாப்பிட வச்சிட்டேன் பார்த்தியா. என்னது இது கறியா அப்படின்னு. இப்போ தான் எனக்கு தெரியுது, அந்த கறி மட்டனை வந்துட்டு அவங்க ரங்கராஜனுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் போட்டி. இவங்களுக்குள்ளே ஜெயிக்கிறதுக்கு நான் பலியாடா, இவங்க பாதைக்கு நான் ஊறுகாயங்கிற மாதிரி. இவங்க ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு நானாக கிடைச்சேன். இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ நினச்சா கூட இப்போல்லாம் சாப்பிட்றது, நாங்கள் ஐயராக இருக்கலாம் சாப்பிட்றது இல்லை. அப்போ அறியாமல் சாப்பிட்டது கூட எனக்கு இன்னும் அச்சோ எப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி இனிமையான கசப்பான மறக்க முடியாத அனுபவங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.